இன்னும் கற்காலத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நாட்டாமை கொண்டு பச்சை குத்திங்க, அதான் வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு மாதிரி அதை குத்திருந்தவங்க என்னை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்கலாம்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு படித்தவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணுறாருன்றாருன்னு தெரியல. சமீப காலமாக இவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே ட்ரோலில் தான் போகுது. இந்த ஆன்லைன் விளையாட்டில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும். அவர் நைட் நான் திடீர்னு இருந்துருச்சேன், கனவுல மாமியார் வந்தாங்க, நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன், கட்சியை கலைச்சேன் அப்படின்னு சொல்கிறது அந்த வயதுக்கு தக்கன ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. முதல்ல பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, அப்புறம் பாஜகவுக்கு சேர்ந்ததுக்கு பின் பேசுவார். சரத்குமாரே சொல்ல போனால் இவர் டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். உங்கள் அப்பா வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் ஒர்க் பண்ணவர், இவர் டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். அடிப்படையில் அங்கே டெல்லியில் ஒரு பத்திரிகையாளராக தினகரன் பத்திரிகையில் வேலை பார்த்து தான் அவர் சினிமாக்குள்ளே ஒரு ப்ரொடியூசராக வர்றார். சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் நீ ஜாதி தலைவராக்கி அந்த தலைவர் சிலைக்கு சுதந்திரம்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு கலைஞராக இருக்கிறவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும். நம்ம ஒன்று சொன்னோம்னா அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கணும், அதில் வந்து நேர்மையாக இருக்கணும், குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரான சுபேர் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரொம்ப சோஷியல் மீடியாவில் அதிகமாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா வந்து சரத்குமார் சார் வந்து அவரோட தொண்டர்களை நாட்டாமை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்த சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்து சார்? நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கங்க அப்படின்றாரு. இன்றைக்கி உலகம் எங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? அதாவது தன்னை ரசிக்கிற, தன்னை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எப்படி அடுத்த கட்டத்திற்கு அவருடைய வளர்ச்சிக்கு நம்ம பயன்படணும்னு இருக்கணும். இப்போ எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தன்னுடைய ஃபாலோ பண்ண வரக்கூடிய ஆட்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, உடம்பை கட்டு மஸ்தமாக வச்சுருக்கணும், பெண்களை மதிக்கணும், தாய்மார்களை பெற்றோரை மதிக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு நல்ல உபதேசங்கள் அப்பப்போ தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தனக்கு ஃபாலோவர்ஸாக வர்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் பெரும்பாலும், அவங்கள ரசித்து வரக்கூடியவங்க தான். இப்போ அவர்களை நீங்கள் என்ன பழி பண்ணணும்? இன்றைக்கி வந்து போதைப்பொருள் கலாச்சாரம்ங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ தனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களே போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாதீங்க, குழந்தைகளை பார்த்துக்குங்க, குழந்தைகள் இந்த மாதிரி பழக்கம் பெறக்கூடாது, கல்வி முக்கியம். இன்றைக்கி உலகளவில் நீங்கள் கல்வி இன்றைக்கி பறந்து விருந்து கிடக்கு. இப்போ கல்வியினுடைய அவசியத்தை புரியுங்க. கல்வி இப்போ கற்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு நமக்கு என்ன செய்யலாம், அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லி அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம். இன்னும் கற்காலத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நாட்டாமை கொண்டு பச்சை குத்திங்க, அதான் வந்து அவங்களுக்கு ஐடி கார்டு மாதிரி அதை குத்திருந்தவங்க என்னை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்கலாம்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு படித்தவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணுறாருங்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த பச்சை குத்துற கலாச்சாரங்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப பழமையான கலாச்சாரம் தான். அது ஏன் அந்த காலத்தில் குத்துவாங்கன்னா, பெண்கள் குத்திருப்பாங்க, சாமி படமோ பிடித்த சாமியினுடைய படத்தை குத்திருப்பாங்க, இல்லை கணவருடைய பெயரை போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வந்து கணவர் பேரை சொல்ல தெரியாதனால பச்சை குத்திட்டு யாராவது கேட்டாங்கன்னா கையை காமிப்பாங்க, இதுதான் கணவருடைய பேர் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் தான். காலப்போக்கில் கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது. இப்போ அது ஃபேஷனாக மாறி அதனுடைய ஒரிஜினலான அர்த்தத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. பச்சை குத்துறதுங்கிறது இன்றைக்கி வந்து டேட்டூ போடுறதுங்கிறது இன்றைக்கி மாறிடுச்சு. ரெண்டாவது அவர் அந்த இடத்துல வந்து பச்சை குத்திக்கிறார், வரிசையாக எல்லோரும் குத்திக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பச்சை குத்துறதுனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த நீடில்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு நீடில் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா அதில் விஷயங்கள் இருக்குது. அதில் நிறையா டிசீஸ் பரவுது. ரெண்டாவது வந்து அலர்ஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரே இடத்துல மொத்தமாக உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அது கையில் படம் வரைகிற மாதிரி அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஹைஜீனிக்கான விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஏன் அவர் என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. ஒரு படித்தவர், ஒரு பொறுப்பில் இருந்தவர், அவர் இதை போய் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி வரக்கூடியவங்க சொல்கிறதுக்கு விஷயம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கு அடிப்படையாக சில நிபந்தனைகள் இருக்கும். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 1930-40 காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில் சேரவங்க கரடு சட்டத்தை போடணும், மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். காந்திய வழியை பின்பற்றணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியுமே ஒரு கட்சியில் சேர்றதுக்கு அடிப்படையான தகுதி எதுவுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. குறைந்தபட்சம் இந்த தவறுகள்லாம் செய்ய மாட்டோங்கிற ஒரு உறுதிமொழியாவது வாங்கணும். இன்றைக்கி இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்படி யாரும் வாங்குறது இல்லை. அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணாமையாவது இருக்கணும், தப்பான வழி கொண்டு போய் விடாமையாவது இருக்கணும். சரத்குமார் மாதிரி ஒரு சீனியர் பர்சன், அவர் வந்து ஒரு பல பொறுப்புகளில் இருந்தவர், ஏன் இதை என்கரேஜ் பண்ணுறாருன்னு தெரியல.
சார் மன்னராட்சி காலத்துல வந்து மக்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க அந்த மன்னரோட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து டாட்டூ போடுவாங்க. ஏன்னா வந்து இந்த மக்கள் வந்து எனக்கு அடிமை அப்படின்றதுக்காக போடுவாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ மக்கள் வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து இந்த நாட்டாமை குடும்பம்னு சொல்லிட்டு பச்சை போடும்போது மக்கள் இன்னும் அடிமையாயிட்டு தானே சார். சமீபத்தில் சலார்னு நினைக்கிற ஒரு படத்தில் கூட தன்னுடைய அடிமைகளுக்கு பூரா முதுகில் குத்தி விட்டுருப்பாங்க. இப்போ கங்குவா படத்தில் பார்க்குறப்போ ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஒரு அடிமை சின்னம் தான். அது அடிமை சின்னத்தின் ஒரு அடையாளமாக தான் அது அது பார்க்கப்படுது. இவர் ஏன் அதை பண்ணுறாருன்னு தெரியல. சமீப காலமாக இவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே ட்ரோலில் தான் போகுது. இந்த ஆன்லைன் விளையாட்டில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும். அப்புறம் நைட் நான் திடீர்னு எழுந்திரிச்சேன், எனக்கு வந்து எங்கள் கனவுல மாமியார் வந்தாங்க, நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன், கட்சியை கலைச்சேன் அப்படின்னு சொல்கிறது அந்த வயதுக்கு தக்கன ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த நீட் விஷயத்துல கூட என்னன்னா நீட் விஷயம் வந்து முன்னாடி வந்து நான் ரத்து செய்ய போறேன், என்னை வந்து நீங்க சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு வழியை சொல்லிடுவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா நீட் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இதே முதல்ல பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, அப்புறம் பாஜகவுக்கு சேர்ந்ததுக்கு பின் பேசுவார். இவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு இயக்கமாக வச்சுருந்தாரு, அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாரு, 2 தொகுதிகளில் வாங்கினார், ஒரு தென்காசி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்கு பிறகு திருப்பி தனியாக ஒரு கட்சி நடத்தினார். இப்போ பாஜகவில் இருக்கிறது பல டிரான்ஸ்மிஷன். இவர் அடிப்படையில் வந்து பார்த்தா இவருடைய அக்கா கணவர் தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஓனர், முன்னாள் அமைச்சர் KP கந்தசாமி. அவர் இவர் சரத்குமாரே சொல்லப்போனால் இவர் டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். அவங்க அப்பா வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் ஒர்க் பண்ணவர், இவர் டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். அடிப்படையில் அங்கே டெல்லியில் ஒரு பத்திரிகையாளராக தினகரன் பத்திரிகையில் வேலை பார்த்து தான் அவர் சினிமாக்குள்ளே ஒரு ப்ரொடியூசராக வர்றார். சினிமாக்குள்ளே ஒரு ப்ரொடியூசராக வந்து அதுக்கு பிறகு நடிகராகி அப்புறம் பல ஏற்றங்களை சந்தித்து வர்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். அவர் வந்து இந்த மாதிரியான சமீப காலமாக அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ட்ரோலில் தான் போகுது. இந்த மாதிரி வந்து இப்போ அந்த நாட்டாமை குடும்பம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா முன்னாடி இந்த 1 இயர் அந்த மாதிரிலாம் நிறைய கேஸ்ட் எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஜாதியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாற மாற அழிஞ்சிட்டு மறுபடியும் இந்த சாதியை தூண்டுற மாதிரியே இருக்குல்ல சார்? இல்லை, நாட்டாமைங்கிறது ஒரு ஜாதியை குறிக்கிறது கூட. எல்லா ஜாதியிலையும் நாட்டாமை இருக்காங்க, அது நான் பல பேருக்கு தெரியாது. எல்லா ஜாதியிலையுமே நாட்டாமைக்காரர், நாட்டாமை குடும்பம்னு ஒன்று இருக்கும். எல்லா ஜாதியிலையும் ஏதாவது மதத்துலேயும் இருக்குது. நாட்டாமைங்கிறவங்க யாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறவங்க, ஒரு பஞ்சாயத்துக்காரர் அப்படிம்பாங்களா, அதான் நாட்டாமை. ஆக்சுவலாக ஒரிஜினல் நாட்டாமையாக இதை கிளைம் பண்ணுறது யாருன்னா KS ரவிக்குமார் கிளைம் பண்ணணும். இல்லை அந்த படத்தை தயாரித்த சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சார் கிளைம் பண்ண. அவர் இறந்து விட்டார், இவர் விட்டார். இந்த படத்தில் ஒரு நடித்தார், நாட்டாமை கதாபாத்திரத்தில் நடித்ததால் சொல்லப்போனால் இவர் சூரியவம்ச குடும்பம் தான் வைக்கணும். ஏன்னா அதுதான் கரெக்டாக மேட்சாக இருக்கும். நாட்டாமைன்னு வைக்கிறது பொதுவாகவே இதெல்லாமே ஒரு சாதிய குறியீடின் அடையாளம் தான், நன்னிலைப்படுத்துறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 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 இளைஞர்களை நீங்கள் வந்து அரசியல்படுத்துறது, கல்வியைப்படுத்துறது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது, அந்த மக்களை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது. நீங்கள் உலகத்தில் போய் பாருங்கள். சமயத்தில் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்த புவனேஸ்வரன் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் ஒரு விளாகரை பார்த்துருப்போம், தமிழ் ட்ரக்கர்னு வச்சுருப்பார். அவர் உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே பயணம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 0 டிகிரி 0 போய்கிட்டு இருக்கக்கூடிய மங்கோலியா மாதிரி நாடுகள், அப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்னு உலகம் முழுவதுமே சுற்றிட்டு வந்திருக்காரு. அவருடைய சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் படித்தேன். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உலகத்தில் மனிதர்கள் வந்து வேறு வேறு மொழியாக, வேறு வேறு மதமாக, வேறு வேறு குழுவாக, வேறு வேறு இனம், கலர் எல்லாமே மாறுது, உணவு கலாச்சாரம் எல்லாம் மாறுது. ஆனால் மனிதர்களுடைய உணர்வு மட்டும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதான் உலகம் முழுவதும் பயணம் பண்ண ஒருத்தருடைய ரைட்டப் அப்படிங்கிறது நமக்கு நிறைய யோசிக்குது. மனிதர்கள் வேறு வேறு தளத்தில் வாழ்கிறோம், வேறு வேறு மொழி பேசுகிறோம், வேறு வேறு உணவு சாப்பிட்றோம், ஒருத்தன் காலையில் தூங்குறப்போ நம்ம நைட்டு தூங்குறோம். எல்லாம் மாறினாலும் கூட உணர்வுகள் மட்டும் மனிதர்கள் மத்தியில் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறப்ப இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்லாம் தமிழர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி சாதி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமை இருந்தது. ஒரு 1930, 20, 30 காலகட்டங்களில் தன் பின்னாடி வந்து ஒரு சாதி அடையாளத்தை போட்டுருந்தாங்க. திராவிட இயக்கங்கள் அதை உடைச்சி பேருக்கு பின்னாடி பட்டங்களை போட ஆரம்பிச்சு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்தைய கால வீடெலாம் இன்னார் குடும்பம் இந்த சாதின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு இன்ஜினியர் வீடு, டாக்டர் வீடு, டாக்டர் இல்லம், இன்ஜினியர் இல்லம், வழக்கறிஞர் வீடு அப்படின்னு அதை போட ஆரம்பித்தாங்க. அப்போ சாதியை வந்து திராவிட இயக்கங்கள் உடைச்சிருக்கு. சாதியை உடைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கோம். நீங்கள் ஒரு கல்விக்கூடங்கள் போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே நமக்கு எந்த விதமான சாதி மத அடையாளமும் இருக்காது. எல்லாம் ஒன்றா பழகுறோம், ஒன்றா. சாதி மதத்தை வைத்து பிரித்து வைத்தவர்களுக்கு கல்வி தான் உடைச்சிது.
அங்கே போகிறப்ப தான் வீட்டில் சின்ன வயசு சொல்லிப்பான், அந்த அந்த ஜாதிக்காரன் கூட பழகாத, அந்த மதத்துக்காரன் கூட பழகாத, அவங்களும் நம்மளாம் நமக்கு தாழ்ந்த சாதி, அவங்க நம்ம உயர்ந்த சாதி, அவங்களாம் வீட்டில் விட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. கல்லூரியில் போகிறப்ப, பள்ளிக்கூடங்களில் போகிறப்ப அது 2 பேரும் நட்பாக பழகுறாங்க. பழகுறப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆக நம்மளை மாதிரி தானே எல்லாரும், இதெல்லாம் ஏற்ற இறக்கம் அப்படின்னு. அந்த கல்வி தான் இந்த சாதிய கட்டமைப்பை உடைச்சது. அந்த கல்வியை வந்து ஊக்குவித்தது வந்து திராவிட இயக்கங்கள். தமிழ்நாட்டில் 50 வருஷமாக இருந்த திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் சரி, காங்கிரஸும் கூட முன்னாடி கூடிய தலைவர்கள் தனக்கு பின்னாடி வந்து பேரை போட்டுக்குவாங்க, இன்னார் ஜாதி அப்படின்னு. அப்போ அந்த ஜாதியை உடைத்தது வந்து கல்வி. நீங்கள் திருப்பி கற்காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஆயிடும்ல. அப்போ இவர்களுக்கு இதை வைத்து தான் அரசியல் பிழைப்பு, இந்த சாதியை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இப்போ இது வந்து ஒரு இதாக இருக்குது. ஒரு கட்சியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டிலே 2 பேர் பதவியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? சாதி தான் அவங்களுடைய கொள்கை. இப்போ இந்த இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடு நம்ம ஆடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கான்ஸ்டியூஷன் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான், போராடி தான் நமக்கான உரிமைகளை வாங்க போகிறோம். அப்போ அதை மட்டும் வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்போ கல்வி கற்றுக்கிட்டா அவன் வந்து அறிவாளி ஆகிட்டான், உலகத்தை பார்த்துட்டா கேள்வி கேட்பான், நீ எப்படி தலைவராக, நீ எதுக்கு உடனே நாயே வரணும் அப்படின்னு கேட்பான். அப்போ அதை வந்து அவனுடைய அடுத்த கட்டத்துக்கு அவன் நகர்ந்து போயிடவே கூடாது. எந்த சாதி கட்சி தலைவரோ, எந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய தலைவரோ, எந்த அரசியல் கட்சியோ யாரையாவது நீங்கள் வந்து படிங்க, சாதியை விட்டுருங்க, மதத்தை விட்டுருங்க, திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள் மாதிரியான ஒரு சில இயக்கங்களை தவிர மீது எல்லாருமே ஏதாவது ஒரு வழியை தான் சொல்கிறான். அந்த ஜாதியை சேர்ந்தவன் தான் அங்கே வேட்பாளரை போடுறான், அந்த மதத்தை சேர்ந்தவன் தான் வேட்பாளரை போடுறான். அப்போ இந்த சாதிய கட்டமைப்புகள் உடைச்சா அவன் வந்து வெளியே வந்துடுவான், வெளியில் வந்தால் கேள்வி கேட்பான், கல்வி கற்றுக்கிட்டா கேள்வி கேட்பான். இப்போ அடிப்படை எங்கே? அவனுக்கு சாதிய கட்டமைப்பில் உருவாக்கி வச்சிட்டோம்னா அவன் கேள்வி கேட்க மாட்டான். சாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்பு உடைச்சிட்டு படிக்க வந்தான்னா படிச்சிருவான், படித்தா கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டால் பொழப்பில்லை. அப்போ இதுதான் நீங்கள் தொடங்குது. அப்போ திருப்பி நீங்கள் கொண்டு வந்து கற்காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்கிறாரு. சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிக படித்தவர்கள் வந்து இருக்காங்க, கட்சியிலையும் வந்து படித்தவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம், அந்த நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க பச்சை கொடுத்துறது வந்து ரொம்ப மூட நம்பிக்கையான ஒரு விஷயம். இப்படி வந்து இவங்க பண்ணுறது, அப்படி ஒரு தலைவர் வந்து சொல்கிறாரு அதனால வந்து கேட்குறாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வந்து யோசித்து செய்கிறாங்க? இல்லை, ஒன்றுமும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் சமீபத்தில் கூட ஒரு கட்சி தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். அவர் பார்க்குறப்ப இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, காரில் ஃபாலோ பண்ணி போகிறாங்க, வீடியோ எடுத்து போகிறாங்க, அவரை வர பாட்டு போடுறாங்க. அதை வந்து ஒரு ஹீரோயிசம் நினைக்கிறாங்க. ஒரு சமுதாயத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் யாருமே ரீல்ஸ் போட்டது கிடையாது. சமுதாயத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, தன் உயிரை தியாகம் பண்ண தலைவர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ண தலைவர்கள் இருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் நீ ஜாதி தலைவராக்கி அந்த தலைவர் சிலைக்கு சுதந்திரம்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அடிப்படைவாதம் அது. அப்போ இன்னமும் நீங்கள் பின்னாடி கொண்டு போகக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. இன்னமும் அதை நம்பக்கூடிய, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதுதான் ஹீரோயிசம். நாங்கள் தான் வசந்த ஆள், நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களுக்கு பேர் 10 பேர் வருவான், நாங்கள் நினச்ச என்னாலும் பண்ணுவோம்னு அதை நம்பி போகிற ஒரு இளைஞர்கள் கூட்டமும் இருக்குது. அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு பிழப்பு கிடையாது. இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம். ஒரு முக்கியமான ஒரு தலைவருடைய பிறந்த நாளை வந்து சாதி கட்சி தலைவர் கொண்டாட்டம் ஆக்கிட்டாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கே ஒரு பொதுவான தலைவர். அவர் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி அவர் ஒரு சாதி தலைவர் ரேஞ்சுக்கு அவரை மாற்றிட்டாங்க. உண்மையிலேயே அவர் உயிரோடு இருந்தால் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்டா நான் எல்லாருக்கும் தாண்டா பாடுபட்டேன், நீ ஏன்டா நீங்கள் சாதி தலைவர் ஆக்குனீங்க அப்படின்னு. அப்போ அதை வந்து ஒரு குரூப் வந்து ஃபாலோ பண்ணுறது, கொண்டாடுறது, அதை ஒருத்தர் தலைவர் ஆக்குறது, ஒரு ஹீரோஸமாக பார்க்குறது, அப்படின்னு ஒரு சிறு கூட்டம் வந்து ஒன்றுமும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு சரியான கல்வி, ஒரு விழிப்புணர்வு போய் சேரலன்னு தான் பார்க்க வேண்டியது. சரி, எப்பயுமே வந்து ஒரு பதவியில் இருக்காங்க, இல்லை ஒரு ஆக்டராக இருக்காங்க, இல்லை ஒரு பெரிய கட்சியில் இருக்காங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து அவங்கள பார்க்க முன்னாடி போய் நிற்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அதுக்கு வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க, இல்லை வேறு விஷயங்கள் மூலிமா போவாங்க. ஆனால் வந்து இந்த பச்சை குத்துறது வந்து இது வந்து ஒரு க்ரீன் கார்டு, இது மூலிமா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் வந்து சந்திக்கலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? க்ரீன் கார்டு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய நிரந்தர குடியுரிமைக்காக கொடுக்குறது. குறைந்தபட்சம் 10 வருஷம் அமெரிக்காவில் ஒருத்தர் ரெசிடென்சியராக இருந்தால் தான் அப்ளை பண்ணி க்ரீன் கார்டு வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து ஒரு கையில் பச்சை குத்திக்கு ஏதோ க்ரீன்லாம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் க்ரீன் கார்டுன்னு சொல்கிறாரு. இதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான். அவர்களை வந்து வேறு ஒரு தப்பான வழியில் கொண்டு போய் அவங்கள வந்து லாக் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து அடுத்தது சிந்திக்காமல் பண்ணுற வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம சமுதாயத்தில் இன்னும் படிக்க வேண்டிய ஆட்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகள் இருக்குது,
காலேஜுக்கு போக முடியாமல் பிள்ளைங்கள் இருக்குது, நீட் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது, ஜேஇ கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, இதுக்காக நம்மலாம் ஒன்று சேரணும் அப்படின்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. நம்ம சமுதாயத்து பிள்ளைகளை வந்து நீங்கள் அரசு ஊழியராக்கணும், ஆசிரியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், வெளிநாடுக்கு படிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல விஷயம். எத்தனையோ சமுதாயத்தில் ஒன்றிணைந்து நிறையா வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை, அது ஹைஜெனிக் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து கற்காலத்துக்கு அவர் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான். சார் இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் டேட்டூ போட்டிங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடியுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டேட்டூ போட்டு தான் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். அப்படின்னும் போது நான் கையில் டேட்டூ போடுன்றாங்க. அப்போ போடும்போது இல்லை, டேட்டூ போட்டதுனால எல்லாருக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு வராது. அது முறைப்படி ஹைஜீனிக்காக டெஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு நீடில் போட்டு அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிரச்சனை வராது. அது நம்ம முறைப்படி சுகாதாரமான முறைப்படி அதை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணால் பிரச்சனை இல்லை. போடுற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பிரச்சனை வராது. அது நம்ம சரியாக பண்ணணும். ஒரே நீடில் எல்லாருக்கும் போடுறது ப்ரிகாஷனாக நான் வந்து ஒருத்தவங்க அலர்ஜி இருக்கும், அவங்க போட்டாங்கன்னா அவங்க சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் போடணும். ஏன்னா ஒரு நம்ம உடம்புல போடுற ஒரு முக்கியமான விஷயம். அப்போங்கும் போது அதெல்லாம் வந்து ப்ராப்பரான மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து நமக்கு அலர்ஜி இருக்கா, போட்டால் சேருமா, இதெல்லாம் பார்த்து அது ஹைஜீனிக்காக பண்ணுறதுல தவறு கிடையாது. ஒரே நீடில் எல்லாருக்கும் போட்டு அவருடைய டிஷ் இவருக்கு வந்துச்சு, அவருடைய அலர்ஜி இவருக்கு வந்துச்சுன்னா அது உடல்நிலையும் சேர்ந்து தானே பாதிக்கும். அதை தான் நம்ம சொல்கிறோம். நிறைய வந்து ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆன்லைன் கேம்ஸே வந்து தடை விதிக்கப்படுற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்கு அடிமையாகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த ரம்மிக்காக வந்து இவர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இதை எப்படி சார் பார்க்க? அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சி நடத்துகிறவர், அவர் வந்து இந்த மாதிரியான இதால் ஒரு கேம் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் கேமிங்கிறது ஒரு கேம் கிடையாது, கேம்லிங்காக மாறி நிற்கிது. இன்றைக்கி கூட பார்க்குறோம், ஆன்லைனில் பணம் கிட்டவங்க ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து கோர்ட்டுன்னு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த இதில் நிறைய பேர் பணம் இழந்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க நியாயப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. திருப்பி அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு கலைஞராக இருக்கிறவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும். நம்ம ஒன்று சொன்னோம்னா அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கணும், அதில் வந்து நேர்மை இருக்கணும், குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை வேணும். இவர் இந்த விஷயத்தில் பேசிட்டு ஒரு நாள் ஒரு விஷயம் மாற்றி பேசுகிறார். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தெளிவாக வழங்கிய சுபேர் சார் அவர்களுக்கு நன்றி.